அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் பருப்பு போட்டுக்கோங்க, துவரம் பருப்பு போட்டுக்கோங்க, தக்காளி போட்டுக்கோங்க, சாம்பார் பொடி போட்டுக்கோங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. அடைச்சி ஒரு 2 விசில் வரட்டும். அடைச்சி வேவைங்க. விசில் போட்டு விடுங்க. இது வேகட்டும், விசில் வரட்டும். ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் நல்ல ஜீரகம் போடுங்க, 1 ஸ்பூன் குருமிளகு போடுங்க. வாங்க இப்போ இது பொடியாக்கிட்டு வந்துடலாம். இந்த பொடியாக்கிட்டேன். இதில் இப்போது பூடு போட்டுக்கோங்க, பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. விப்பர் பட்டனில் போட்டு வரலாம் வாங்க. இந்த அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. ரசம் வச்சு விடுவோம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க, கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க, மல்லி இலை போட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து விடுங்க. இதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. இதில் இப்போ நம்ம மிளகு, சீரகம், பூடு, பச்சை மிளகாய் போட்டு நம்ம குறைன்னு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த இதை இதில் போட்டுக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விடுங்க. நம்ம இப்போ பருப்பு, தக்காளி, சாம்பார் பொடி போட்டு வேக வச்சுருக்கோம்ல, அந்த பருப்பை இதை தூக்கி வச்சுக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விடுங்க. தேவைக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா ஒரு கொதி வரட்டும். கொஞ்சம் மூடி விடுங்க. நல்லா கொதிச்சிருச்சுங்க. இதில் நம்ம சோறு போட்டுக்குருவோம். இதில் கொஞ்சம் உப்பு போடுங்க. லேசு புளி தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலை போடுங்க. இதையும் நல்லா கலந்து விடுங்க. அடைச்சி நல்லா ஒரு விசில் வரட்டும். விசிலை போட்டு விட்ருவோம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ரசம் ரைஸ் சூப்பர் சூப்பருங்க. இதா சூப்பரில் இப்படியே கொலன்னு சாப்பிட்டோன்னு வைங்க, அடிப்பொலியாக இருக்கும். இது கூட கொஞ்சம் பப்படம் வச்சுக்கலாம். அவ்வளோதான். வாங்க சாப்பிட்லாம். ரசம் சோறு சாப்பிட்லாம்.